வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எப்போ போல வீடியோவில் யூஸ்டு ரிவ்யூ தான். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாய் கந்தன் கார்ஸ் கிருஷ்ணகிரி. இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே 5 சீட்டர் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் இருக்குது. 2015, 16, 17 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி லேட்டஸ்ட் மாடல் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 80% உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு அங்கேயே லோன் பண்ணி கொடுத்துடலாம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில் நீங்கள் எந்த ஊர் இருந்தாலும் சரி அங்கேயே உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே பொங்கல் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே 5 சீட்டர் தான். சாய் கந்தன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி சேலம் மேம்பாலத்துக்கு கீழே இருக்குது. சேலம் பைபாஸ் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்லாம் கால் பண்ணி கேளுங்க, சொல்லுவாங்க. ஸோ வண்டி எல்லாம் குவாலிட்டியெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாம் பக்கா குவாலிட்டியோடு கொடுக்குறாங்க. எல்லாமே 80% லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. வந்து பாருங்கள். ஸோ வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்லாம் கால் பண்ணி கேளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 தான். தமிழ்நாட்டிலே உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டி பழகிறதுக்கு உங்களுக்கு அருமையான வண்டி. நீங்கள் புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பழைய வண்டியை வாங்கி ஓட்டி பழகிறதுக்கு உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 1996 மாடலு டிஎக்ஸ் வேரியண்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN01 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இல்லை. எஃப்சியுமே லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ வாங்கிட்டு போய் நீங்கள் நல்லா ஓட்டி பழகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் யூஸுக்கும் பக்காவாக யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த செலவுமே வைக்காது, நீங்கள் எல்லாம் ஓட்டி பழகலாம். சூப்பரான வண்டி. வண்டி தெளிவாக இருக்குது. என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் 30,000 தான். இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, யார்ட்டையுமே கிடைக்காது. நெகோசல் ப்ரைஸ் தான். அதுவுமே பேசி பண்ணிக்கலாம், முன்னப்பின பேசி பண்ணிக்கலாம். 30,000 நெகோசல் ப்ரைஸ். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வேகனாரு 2003 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 தான். ஸோ இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சின்ன வண்டி. TN10 ஃபியல் பெட்ரோல் வித்து உங்களுக்கு கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே ஒரு 60% இருக்கும். ஸோ ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ இருக்குது. சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது. இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா சின்ன ஃபேமிலிக்கு ஓட்டி பழகிறதுக்குலாம் ஒரு அருமையான வண்டி. எஃப்சி பார்த்தீங்கன்னா லைவில் இல்லை. வண்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு 60,000 தான். நெகோசல் ப்ரைஸ் தான். எதுவுமே முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. ஓட்டி பழகிறதுக்கு லோக்கல் யூஸுக்கெல்லாம் ஒரு அருமையான வண்டி. இந்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா லோகன் 2009 மாடல். ஸோ வண்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. பெரிய வண்டி, சடன் டைப் வண்டி. ஒரு 5 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. மகேந்திராவில் வந்து ஒரு அருமையான வண்டி கொலாபரேஷனில் வந்தது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் TN24 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு அருமையான வண்டி, தெளிவான வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது. சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஸோ வண்டி உங்களுக்கு பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,40,000 நெகோசல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ லோகன் அப்படிங்கிற போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி. செலவே வைக்காது. வண்டி தெளிவாக இருக்குது. 1,40,000 இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நெகோசல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். உள்ள சீட் கவரில் அவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ LXi ஸ்கை ப்ளூ கலரு 2012 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN01 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை.
டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 25% இருக்கும். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், உங்களுக்கு செலவே வைக்காது. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பக்காவான வண்டி. நீங்கள் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். தெளிவாக இருக்குது. வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி அவ்வளோ சூப்பரான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,95,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம். வண்டி தெளிவாக இருக்குது. ஒரு அருமையான வண்டி. அடுத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ. ஸோ ஃபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேரியண்ட்டு. 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும், செலவு வைக்காத வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டிடிசி என்ஜினோட வர்றது. 2010 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 72 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு 70% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. வண்டியோட என்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்குது. உங்களுக்கு ஃபோர்டு ஃபிகோ ஒரு அருமையான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், சீட் கவர் எல்லாமே இருக்குது. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் தான். ஸோ தெளிவான வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்கும். 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,75,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம். டாடா இண்டிகா விஸ்டா குவார்ட்டர் ஜெட் இன்ஜினோட வர்றது. 2013 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. TN 29 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டும் பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ரிவர்ஸ் கேமரா, டச் ஆடியோ சிஸ்டம், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தெளிவான சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ விஸ்டா அப்படிங்கிற போது 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும், மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு அருமையான வண்டி. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவாக செட் ஆகும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஜெட் இன்ஜின். ஸோ அந்த குவார்ட்டர் ஜெட் இன்ஜினாலே உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செலவு வைக்காத இன்ஜின். தெளிவாக இருக்குது. டாட்டாவில் ஒரு அருமையான வேரியண்ட்டு. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,50,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. மாருதி 800 LXi ரெட் கலரு. ஸோ இதுவுமே நல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி பக்காவான வண்டி. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், செலவே வைக்காத வண்டி. லோக்கல் யூஸ், லாங் டிரைவ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். 2 பேருமே நல்லா ஓட்டி பழகலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2014 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 13 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு, 4 டயருமே புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட என்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,45,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. தெளிவான வண்டி, ஒரு அருமையான வண்டி. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவாக செட் ஆகும். மெயின்டெனன்ஸ் செலவு வைக்காது. வண்டி சூப்பரில் சூப்பர், அருமையான சூப்பர் இது. அடுத்த வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i20 சில்வர் கலர். ஸோ i20 அதுக்கேற்ற மாதிரி பெரிய சூப்பரான வண்டி, தெளிவான வண்டி. உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்கும். 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும். ஒரு அருமையான வண்டி, ஹேட்ச்பேக் டைப் வண்டி உங்களுக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 06
ஃபியூயல், டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஸோ i20 தெளிவான வண்டி, 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும். நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதுக்குலாம் அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல லக்ஸரியான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, டிஎல் ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கு, ரிவர்ஸ் கேமரா, டச் ஆடியோ சிஸ்டம். ஸோ ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்னென்ன கேட்டிங்களோ எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். நல்ல சேஃப்டியான வண்டி, வண்டி தெளிவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,65,000. நெகோசல் ப்ரைஸ் தான், முன்னப்பின்னே பேசி பண்ணிக்கலாம். சீட் கவர்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க. வண்டி அருமையாக இருக்குது, சூப்பரான வண்டி. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஜென்னு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு. ஜென்னில் டீசல் வேரியண்ட்டே கிடைக்காது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான வண்டி. 22லேருந்து 25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2003 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 வரைக்கும் லைவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. TN37 ஃபியூயல், டீசல். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே 80% இருக்கும். ஸோ ஓட்டி பழகிறது லோக்கல் யூஸுக்கெல்லாம் பக்காவான வண்டி. ஜென் அப்படிங்கிற போது நாங்கள் மலையெல்லாம் சூப்பராக ஓட்டலாம். ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்மூத்தாக போகும். ஒரு 22லேருந்து 25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ வண்டி சூப்பராக இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க, அருமையான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,20,000. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் VXi 2016 மாடல். ஒரே ஓனர் தான், 70,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ரொம்ப லைட் யூஸ் தான் பண்ணியிருக்காரு. சிங்கிள் ஓனர், வண்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ வேகனார் அப்படிங்கிற போது நிறைய பேருக்கு பிடிச்ச வண்டி. சிம்பிளாகவும் இருக்கும், அழகாக இருக்கும், லாங் ட்ரைவ் போகிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. ஒரே ஓனர் தான். TN21 ஃபியூயல், பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே ஒரு 50% இருக்கும். ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஒரு தெளிவான வண்டி. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ரிவர்ஸ் கேமராவோட வந்திருக்கு உங்களுக்கு. வண்டி தெளிவாக இருக்குது, புது வண்டி கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,70,000. நெகோசல் ப்ரைஸ் தான், முன்னப்பின்னே பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. உள்ள சீட் கவர்லாம் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. ஒரு தெளிவான வண்டி.